நான் தரையில கிடக்கிற கற்களையும் புல்லுகளையும் தரையில ஓடுகிற சில சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிடுகிற ஒரு மனுஷனாக நான் செங்கலை உடைத்து சாப்பிடுகிற ஒரு நபர். நான் ஓடுகிற பாச்சான் பள்ளிகள் போன்ற சின்ன சின்ன அந்த பூச்சிகளை சாப்பிடுகிற ஒரு நபராக இருந்தேன். நான் ஒருமுறை மாடியிலிருந்து கீழே குதித்தேன். I used to catch the electric wires. Wherever I see the electric wires, I used to catch them. நான் மின்சாரம் பாய்கிற அந்த கம்பிகளை பிடித்து தொங்குவேன். Once a time I jumped into our underground water tank. நான் தரைக்கு கீழாக தோண்டப்பட்ட ஒரு தண்ணீருக்குள்ளே நான் ஒரு நாள் குதித்தேன். My parents they started searching. என்னை தேடிக் கொண்டிருந்தார்கள். Here and there. நிஜமா என்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க. One of the uncle he was just walking on his floor and he saw me by jumping. என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த மேலே நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் நான் அந்த தண்ணிக்குள்ளே குதித்ததை பார்த்தார். He rushed to our house and informed to என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து வேகமாக என்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லி உங்க பையன் தண்ணிக்குள்ளே குதிச்சான் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். Whom you are searching is into your water tank. நீங்க தேடுகிற அந்த பையன் அந்த தண்ணிக்குள்ளே கிடக்குறான்னு சொன்னாங்க. And my parents they took me out. என்னுடைய பெற்றோர்கள் எடுத்து விட்டார்கள் வெளியே. I'm telling you these things that this kind of activities I used to do. Once a time my parents found me in the forest after 3 days. இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு நாள் நான் காணாமல் போனேன். என்னை தேடி பிடிப்பதற்கு 3 நாட்கள் ஆனது. நான் ஒரு காட்டுக்குள்ளே விழுந்து கிடந்தேன். Sometimes I used to run away from my house. சில நேரங்களில் வீட்டை விட்டு திடீரென்று ஓடி விடுவேன். And I was fully demon possessed. நான் முழுவதுமாக பிசாசின் பிடியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தேன். I used to scare of the evil spirits. I used to scare of the evil spirits. நான் பிசாசை கண்டு பயந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். Because of that fear, I was able to sleep the whole night. நான் இரவு முழுவதும் அந்த பயத்தினால் தூங்க முடியாதவனாக. I was not able to sleep even on the daytime also. நான் பகல் நேரத்திலே என்னால் தூங்க முடியாது. And from the beginning, at least for the 6 months, I couldn't sleep. 6 மாசமாக பகலிலும் இரவிலும் என்னால் தூங்க முடியாது. I lost my mental balance. என்னுடைய மன ரீதியான அந்த நிலையை நான் இழந்து My parents, my family, they took me to the doctor just to give them some kind of injections or medicine so that he might sleep. என்னுடைய பெற்றோர்கள் மருத்துவரிடம் அழைத்து சென்று ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இவனை அப்படியே தூங்க வைங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. All the medicines, all the injections wouldn't work out. ஆனா எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு ஊசியும் என்னுடைய சரீரத்தில் செயல்படவில்லை. I was so possessed with the evil spirit. நான் மிகவும் பயங்கரமான பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்தேன். I used to see the satanic dreams or some kind of things. After seeing that, I used to scare. நான் சில கனவுகளை கண்டு பயங்கரமாக பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தேன். And because of that, I lost my mental balance. என்னுடைய மனநிலைமையில சமநிலையை நான் இழந்து போனேன். I forgot my name. Even I was not able to recognize my family members. That is my brother, my sister, my mom and dad. என்னுடைய பேர் எனக்கு தெரியாது, என்னுடைய பெற்றோர்கள் யாருன்னு தெரியாது, என்னுடைய உடன்பிறப்புகள் யாருன்னு என்னால் அடையாளம் காண முடியவில்லை. I was totally different birth. நான் வித்தியாசமான ஒரு மனநிலைமையில My parents they consulted many sadhus and babas for that message. நிறைய சாமியார்களையும் நிறைய பாபாக்களையும் என்னுடைய பெற்றோர்கள் அழைத்துக் கொண்டு எப்படியாவது விடுவிக்க முடியும் என்று மனவாதம் செய்து பார்த்தார். They consulted many neurologists. நிறைய நரம்பியல் மருத்துவர்களை என்னுடைய பெற்றோர்கள் அழைத்து சென்று பார்த்தார்கள். But nothing came of it. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகவில்லை. And at the last, my condition became so worse that என்னுடைய நிலைமை மிகவும் மோசமானபடினால் I was approaching to death. நான் மரிக்க வேண்டிய ஒரு தருவாயில வந்து நின்றேன். And while having such kind of insects, while having the bricks, the stones, or cross, whatever I used to see, I got infection in my body. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளையும் இந்த மாதிரி தரையில கிடக்கிற கல்லுகளையும் தின்னதுனால என் சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது, வியாதிக்குள்ளானேன். The time I was approaching to death from that, on that time, from the last 6 months, I couldn't drink even I couldn't eat anything. 6 மாசமாக என்னால் எதையும் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. இப்படியே என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாகி. By seeing my condition, at the last, my grandfather, he
bed and he made me to lie on the floor. என்னை என்னுடைய படுக்கையிலிருந்து என்னை எடுத்துக்கொண்டு என்னை எப்படியாவது சாகட்டும் என்று சொல்லி என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் முக்கியமாக என்னுடைய தாத்தா என்னை எடுத்து தரையில போட்டு விட்டார்கள். And at the time, they thought that he will die within few seconds. அவங்க நினைச்சாங்க என்னை கீழே போட்டதும் நான் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவேன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி பெட்ல யாரும் சாகக்கூடாது. But I was in that condition for 26 days. 26 நாட்கள் நான் உயிரோடு இருந்தேன். My parents, they had been my dad, he used to tell me, we had been waiting for your death only. அவங்க என்னுடைய மரணத்துக்காக தான் என் குடும்பம் என்னை சுற்றி காத்து கொண்டிருந்தது. My dad, my mom, they had been praying to God that is there any God existing in this universe who would grant him a death. ஏதாவது ஒரு கடவுள் இந்த பூமியில இருந்த சரீரத்தை சுற்றி உட்கார்ந்து ஏதாவது ஒரு கடவுள் இந்த பூமியில இருந்தா இவனுக்கு எப்படியாவது மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாய் தகப்பனார் கத்த ஆரம்பித்தார். Because within that 5 years they consulted many sadhus and babas and given new laws, but nothing came up with good results. They lost the hope of life. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நிறைய சாமியார்களை பாபாமார்களை நிறைய மந்திரவாதிகளை பார்த்து நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. நம்பிக்கை இழந்தார்கள். They lost the hope for my life. என்னுடைய வாழ்க்கை குறித்த நம்பிக்கை எல்லாருக்கும் மற்றும் போனது. At the time my body was twisted. I could tell in this way that my hands I was not able to open and these both hands were fully twisted. நாளாக என்னுடைய சரீரத்திலே சாப்பாடு இல்லாதனால என்னுடைய கைகள் முழுக ஆரம்பித்தது. என்னுடைய எலும்புகள் மிகவும் இறுக்கமாக ஆரம்பித்தது. என்னால் கையை மடக்கவோ விரிக்கவோ என்னுடைய கரம் இப்படி மாற ஆரம்பித்தது. For 2.5 years I couldn't open my both hands. These were like this. என்னுடைய ரெண்டு கைகளுடைய பின்பதாக திரும்பி பின்னி படைந்து அது மிகவும் மோசமான நிலைமையிலே காணப்பட்டது. My neck was fully twisted. என்னுடைய கழுத்து பின்பதாக தான் திரும்பி இருக்கும். I was not able to move my head. என்னுடைய கழுத்தை முன்பக்கமாக என்னால் திருப்ப முடியாது. My both feet they both were twisted. என்னுடைய ரெண்டு பாதங்களும் திரும்பி தான் இருக்கும். I was not able to walk. என்னால் நடக்க முடியாது. While having those toxic things like insects, I got infection and I lost even I was not able to speak also. என்னுடைய வாயில போட்ட நல்ல விஷமான பூச்சிகளை சாப்பிட்டு என் உடம்பெல்லாம் விஷம் ஏறி என்னுடைய தொண்டையில கூட விஷம் ஏறினால சாப்பிட முடியாது பேச முடியாத நிலைமைக்கு நான் போயிட்டேன். When I was at the point of death at that time, one of the believer of one of the church he came to our house. என்னுடைய மரணத்தை என்னுடைய முழு குடும்பம் எதிர்பார்த்து கொண்ட நிலைமையில தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்தார். He brought the gospel. அவர் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை இடத்துல சொன்னார். To our home. எங்க வீட்டுக்கு அந்த வார்த்தை சொன்னார். The good news to our home. எங்களுடைய வீட்டுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்தார். And he started sharing his own testimony because his wife got cured from the disease. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு அற்புதத்தை சொல்லி எங்களுக்கு அந்த நற்செய்தி He அறிவித்தார். started sharing that how did he come to faith. அவர் எப்படி விசுவாசத்துக்குள்ளே வந்தார் என்று எங்களுடைய குடும்பத்தாருக்கு அறிவித்தார். He had a very good testimony. அவர் ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். But after hearing his testimony, after hearing from that believer, my parents, my family members, they refusing to pray for him. அந்த சாட்சியை கேட்ட பின்பதாக எங்களுடைய குடும்பத்தார் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். ஜெபிக்க கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். They said many sadhus and many babas they came over here. They came here, but nothing came up with good பெரிய result. பெரிய சாமியார்களும் மந்திரவாதிகளும் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் மகனுக்காக ஜெபித்து எந்த சுகமும் நடக்கவில்லை. நீ ஜெபித்த என்ன சுகம் நடக்க போகிறது என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தினார்கள். At the last when he was going back, he saw my grandfather. அவர் திரும்ப அந்த மனுஷன் வீட்டுக்கு செல்லும் பொழுது என்னுடைய தாத்தாவை பார்த்தார். Then he asked my grandfather, if you allow me, I just want to God put a burden in my heart to pray for him. அந்த கடைசி மணி துளிகளிலே என்னுடைய தாத்தாட்ட கெஞ்சினார், எப்படியாவது இந்த மகனுக்காக ஜெபிக்க அனுமதி கொடுங்கள். நான் சில வார்த்தைகளை கர்த்தர் மனசில் பட்ட பாரத்தை நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய தாத்தா இடத்துல கெஞ்சினார். My grandfather granted him the permission to pray. என்னுடைய தாத்தா தான் எனக்காக ஜெபிப்பதற்கு இடம் கொடுத்தார். And he started praying for me. அவர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். He took more than half an hour. அரை மணி நேரத்துக்கு மேல எனக்கு He was very stranger to us. அவர் எங்களுக்கு முன்ன பின்ன பழக்கமில்லாத ஒரு We நபர். never saw that man in our place before. இதுக்கு முன்னாடி இந்த மனுஷனை ஏரியாவுல நாங்க பார்த்ததே கிடையாது. We started crying out to the Lord. அவர்
அந்த என்னுடைய சரீரத்துக்கு முன்பதாக கடந்து அவர் பயங்கரமா கத்தி ஜெபிக்க He ஆரம்பித்தார். started praying in Punjabi. அவர் பஞ்சாபி மொழியிலே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Everyone could understand that he was asking for a life. அவர் ஜெபிக்கும் பொழுது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும் இவனுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Hallelujah. My family could see the tears in his eyes. என்னுடைய குடும்பம் அந்த மனுஷன் எனக்காக ஜெபித்ததை அவருடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீரை பார்த்து கொண்டிருந்தார்கள். I was on the floor for 26 days. 26 நாட்கள் நான் தரையில படுக்க வைக்கப்பட்டிருந்தேன். And in that hopeless situation, there was no any hope for my life. எந்த ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. My father, he got filled with the peace. I could say the heavenly peace. அந்த மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தகப்பனுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய சமாதானம் வந்திருந்தது. Before that moment, my elder son, I'm the elder. நான் தான் இந்த வீட்டிலே மூத்த ஒரு மகன். That he's on the floor from the last 26 days. 26 நாட்களில் நான் தரையில தான் கிடந்தேன். Within the 26 days, he attempted for suicide at least 3 or 4 times. 26 நாட்களில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய நிலைமையை பார்க்க முடியாமல் 4-5 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள். For 4 times he attempted. He used to tell me 4 times. 4 முறை என்னுடைய தகப்பனார் தற்கொலைக்கு முயற்சி செய்தார். I tried to attempt suicide. But the Lord started speaking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். The Holy Spirit touched him பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். in such a way that the Lord spoke to me. The man who's praying for you is not a normal man. ஆவியானவருடைய தகப்பனார் சொன்னார், உன்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் சாதாரண மனிதர் அல்ல. Hallelujah. Hallelujah. The Lord spoke to my dad in such a way that he spoke in this way, in such a way that because my dad had been praying, there is still any God who can give me life. 26 நாட்கள் ஏதாவது ஒரு கடவுள் உண்டா என்னுடைய தகப்பன் கத்தி கொண்டிருந்ததை ஆவியானவர் உணர்த்தினார். இதோ ஒரு கடவுள் ஒரு மனுஷனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அவர் கேட்கப்பட ஆரம்பித்தார். Is there any God existing in this universe? ஏதாவது ஒரு கடவுள் இந்த உலகத்திலே உண்டா? The Holy Spirit spoke to my dad in that way. The Lord has sent a messenger to your house. என்னுடைய தகப்பனாரோட பரிசுத்தர் சொன்னார், நீ தேடிக் கொண்டிருந்த கடவுள் இதோ ஒரு நபரை அனுப்பி வைத்திருக்கிறார் ஜெபிப்பதற்காக என்று சொன்னார். Start listening to him. And he told that, start listening to this stranger man. பரிசுத்தர் தகப்பனார் சொன்னார், நான் அனுப்பி வைத்திருக்கிற மகன் பேசுவதை நீ கவனித்து கேள். And as his man started his prayer, at the time I was on the floor for 26 days. 26 நாட்கள் நான் தரையில படுத்துக் கொண்டிருந்தேன். There was a crowd at the time at my home. என்னுடைய வீட்ல ஒரு 60 பேர், ஒரு பெரிய கூட்டம் என்னுடைய வீட்ல இருந்தது. At least 50 to 60 people were there. All my relatives were there. You know, the person is about to die and all relatives used to get together. 50-60 பேர் என்னை சுற்றி காத்துக் கொண்டுதான் என்ன எப்போதும் மரணம் நடக்காது என்று சொல்லி என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னுடைய சரீரத்தை சுற்றி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Because I was not able to eat from the last that 60 days, not able to drink. I became so weak that I was not able to open my eyes. 60 நாட்களுக்கு மேல ஒன்று சாப்பிடாமல் என்னுடைய கண்கள் கூட குருடாகி நான் பார்க்க முடியாத ஒரு நபராக இருந்தேன். My dad, he used to check me whether he is alive or dead. நான் உயிரோடு இருக்கனா இல்லையா என்று பார்ப்பதற்காக என்ன செத்த சரீரம் போல படுத்து கிடப்பேன். நான் உயிரோடு இருப்பேன் என்பதை செக் பண்ணுவதற்காக என்னுடைய அப்பா சரீரத்துல இன்ஜெக்ஷன் போடுவார். As this believer, as he was praying, something amazing happened. இந்த நபர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு அற்புதம் என்னுடைய சரீரத்தில் நடக்க ஆரம்பித்தது. I started opening my eyes. நான் என்னுடைய கண்களை திறக்க ஆரம்பித்தேன். I started trying to stand on my own feet. நான் என்னுடைய சொந்த கால்களால் நிற்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். That encounter, I will not be able to explain to you, but that encounter I had at the time, I saw a light and touching me. என்னால விவரிக்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று என்னுடைய சரீரத்தை தொட்டு கொண்டிருந்தது. என் கண்களில் ஒரு ஒளி பட்டுக்கொண்டே இருந்தது. As a light touching me, I am getting healed, I am getting delivered, and I'm opening my eyes to see that light, that who's touching me and who's the one who's touching me and I'm getting healed. அந்த நபர் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு ஒளி என்னை தொட்டு கொண்டிருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியம், எந்த ஒளி என்னை தொடுகிறது, யார் இந்த ஒளி என்று எனக்குள்ளே
பல கேள்விகளை நான் I கேட்டுக்கொண்டிருக்கிறேன். tried to open my eyes. I tried to stand on my own feet to see, to encounter, to have encounter with that light. நான் அந்த ஒளியை பார்ப்பதற்கு நானே கால்களில் நான் எழும்பி நின்று எப்படியாவது அந்த ஒளியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆசைப்பட்டேன். But it was so shining that I couldn't see that. அந்த ஒளி மிகவும் பிரகாசமா இருந்ததனால அந்த ஒளியை நான் பார்க்க முடியவில்லை. I got fainted. நான் மயங்கி கீழே I விழுந்தேன். got fainted and fell down. நான் திரும்ப கீழே விழுந்தேன். After seeing this, இதை பார்க்கும் பொழுது Lord really touched the hearts of the people over there. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய சரீரத்தை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என் மரணம் நடக்கும் என்று சுற்றி வேடிக்கை பார்த்த அனைவருக்குள்ளும் கர்த்தர் ஏதோ ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தார். The Lord started speaking to my family members that he is not the normal man. He is sent by God. He is the messenger of God, has brought the good news to you. ஆண்டவர் எங்கள் ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். வந்திருக்கிற மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அவன் நற்செய்தி அறிவிப்பதற்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் என்று கர்த்தர் Listening to this stranger man. இந்த மனுஷனுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். Amen. Hallelujah. Hallelujah. As my dad started speaking to this man, he said, "Our Lord, to whom we trust, can raise the dead, can raise the man from the dead." என்னுடைய பெற்றோர்கள் இவரோடு பேசிக்கொண்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த காரியத்தை பார்த்து என்னுடைய பெற்றோர்கள் பேசிக்கொண்டு அந்த மனுஷன் சொன்னார், நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் என்பதை அவர் பிரசித்தம் பண்ணி கொண்டிருந்தார். He started saying that the Lord whom we trust can give him a new life. அந்த மனுஷன் சொன்னார், நாங்கள் சேவிக்கிற இந்த தெய்வம் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க நல்லவர் என்பதை விளக்கி கொண்டிருந்தார். The Lord used this man in such a way that he prophesied that this death is not from the Lord. This death is not from the Lord. இந்த மனுஷன் சொல்லும்போது சொன்னார், இந்த மரணம் தேவனால் வந்தது அல்ல என்று சொல்ல ஆரம்பித்தார். Hallelujah. Hallelujah. Lord wants to save him. ஆண்டவர் அவரை காப்பாற்ற விரும்புகிறார் என்று அந்த மனுஷன் சொன்னார். But Satan is taking him to the hell. ஆனால் சத்துருவானவனை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னார். If you put your trust in the Lord, this gospel that I am sharing with you has a power to save his life. நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தால் நான் சொல்லுகிற இந்த நற்செய்தி, நான் சொல்லுகிற இந்த சுவிசேஷம் உங்கள் மகனை காப்பாற்ற வல்லமை உள்ளது என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். My family members, my mom and dad, my brothers and sisters, they started taking me to the church. என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உடன்பிறப்புகளும் என்னை எப்படியாவது சபைக்கு கொண்டு வர செல்ல வேண்டும் என்று சபைக்கு கொண்டு சென்றார்கள். And while we went to church, I didn't get healed instantly. நான் சபைக்கு போனபோது உடனே நான் சுகமாக்கப்படவில்லை முழுவதுமாக. It took time. இது நேரம் எடுக்க ஆரம்பித்தது. Hallelujah. Hallelujah. Sometimes when people come in the church, they want Lord to heal them instantly. Glory to God. If God he's the healer, he can heal us instantly also. சபைக்கு வருகிற சிலர் உடனே சுகம் நடக்க வேண்டும் என்று நிறைய பேர் விரும்புவார்கள். உடனே கர்த்தர் சுகம் கொடுத்தா நல்லது, ஆனால் சில நேரத்தில் உடனே சுகம் கிடைக்காது. Hallelujah. Hallelujah. As my family started putting trust into the Lord, என்னுடைய குடும்பம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தது. they started praying. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They started taking me to the church என்னை அவர்கள் சபைக்கு கொண்டு செல்ல the ஆரம்பித்தார்கள். whole congregation they started praying for me. எல்லா விசுவாசிகளும் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். It took time. இது நேரம் எடுத்தது. But slowly, மெதுவாக gradually God started healing. கொஞ்சமாக எனக்கு சுகம் God கிடைக்க started ஆரம்பித்தது. delivering me. ஆண்டவரை விடுதலையாக்க ஆரம்பித்தார். After 1 month, I started opening my eyes. ஒரு மாதம் கழித்து என்னுடைய கண்களை நான் முழுவதுமாக திறக்க ஆரம்பித்தேன். After one month, I started opening my this hand. ஒரு மாதம் கழித்து என்னுடைய கரங்கள் எல்லாம் விரிய ஆரம்பித்தது. After 2 months, I started somehow the both feet were twisted. It came at the right place. 2 மாதங்கள் கழித்து நெளித்தும் சுருக்கி இருந்த என்னுடைய எலும்புகள், என்னுடைய கரடுகள் நேராக ஆரம்பித்தது. After 2.5 months, my neck was twisted. It started coming to the right place. 2 மாதங்கள் கழித்து திரும்பி என்னுடைய கழுத்து நேராக ஆரம்பித்தது. God started working. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். Hallelujah. 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 And after 9 months, 9 மாதங்கள் கழித்து God delivered me completely. என்னை முழுவதுமாக கர்த்தர் சுகமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. God healed me completely ஆண்டவர் என்னை முழுவதுமாக சுகமாக்கினார். from my demonic
பிசாசு பிடியில் இருந்து I was possessed with 16 evil spirits. 16 பிசாசுகளால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருந்தேன். And these 16 evil spirits were casted out when I got fully delivered. எனக்குள்ளே 16 பிசாசுகள் குடியிருந்தது. 16 பிசாசுகளையும் கர்த்தர் துரத்தினார். When I got delivered, I came to know that I'm healed now. I'm healed now. 9 மாதங்கள் கழித்து என்னுடைய மனசுல ஒரு ஆழமான உறுதி வந்தது. நான் முழுவதுமாக சுகமாக்கப்பட்டேன். The pastor and the whole congregation they started asking me, "Can you tell your name?" அந்த 9 மாதங்கள் கழித்து என்ன சொன்னா, உன் பேரை உனக்கு சொல்ல முடியுமா? But within that 5 years, I forgot my name. 5 வருஷம் என் பேரை எனக்கு மறந்து போச்சு. Again it took time. அது திரும்ப டைம் எடுத்துச்சு. They started praying for me. எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They asked me, "What's your name?" I said, "Sunil Kumar Bharti," like that. They said, "Right." எல்லாரும் கேட்டாங்க, உன் பேர் என்ன? என் பேர் சுனில் குமார் பாரதி. But I couldn't write. I forgot the alphabets. எனக்கு எல்லா இங்கிலீஷோட எழுத்தெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. Even I have a BSc in science. நான் வந்து பிஎஸ்சி அறிவியல் எடுத்தவன். I was a very good coach in organic chemistry. I used to train the students for engineering and medical entrances. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்து நான் நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ற ஒரு பயிற்சியாளராக இருந்தேன். But I forgot all the alphabets. ஆனா எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. Hallelujah. Hallelujah. It took time, but after I started writing my name down. என்னுடைய பெயரை நான் எழுத I ஆரம்பிச்சேன். started remembering all the alphabets. எல்லாமே நான் திரும்ப ஞாபகத்துல கொண்டு வந்தேன். God restored my memory. எல்லா ஞாபக சக்தி கர்த்தர் எனக்கு திரும்ப தர ஆரம்பித்தார். God started heal me mentally, physically. சரீர பிரகாரமும் மனநிலைமையாகவும் என்னை கர்த்தர் சுகமாக்கினார். And God really delivered me from that abnormal situation and gave me a new life. ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். 2002, 2002 வருஷம் God completely healed me and delivered me from that abnormal situation. ஆண்டவர் 2002 ஆண்டு என்னை முழுவதுமாக சுகமாக்கி அந்த அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை முழுமையாக வெளியே கொண்டு வந்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Hallelujah. Hallelujah. I'm not here to exalt myself. நான் இங்கே வந்திருப்பது என்னை பெருமையாக சொல்வதற்காக அல்ல. I'm here to glorify my living God. நான் இங்கே Hallelujah. வந்திருப்பது பரலோக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். Hallelujah. These are the things the Lord really did in my life and really He transformed my life. ஆண்டவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி விட்டார். Hallelujah. 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 I don't know, you might be going through your any situation, or Lord knows your situation. நீங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் உங்கள் சூழ்நிலை நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். But do believe that our God whom we trust is a miracle working God. நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். The things which are impossible for man is possible for God. நம்மால் கூடாத காரியம், மனுஷனால் கூடாத காரியம் நாம் விசுவாசிக்கிற தேவனால் கூடும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Whatever the situation we are going through, Lord can change our circumstances. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையை முழுமையாக இயேசுவால் மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. If we have lost our hope, God is willing to restore your hope today. நீங்க ஒருவேளை நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். Because the God whom we trust is the living hope. நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் ஒரு உண்மையான விசுவாசத்தை நமக்கு தருகிறவர். Hallelujah. Hallelujah. And from that time onward, I dedicated my life அந்த நாளிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். for His kingdom. அவருடைய ராஜ்யத்திற்காக. But after getting healed also, after getting deliverance also, நான் சுகமாக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் even I tried to attempt suicide 2 or 3 times. அதுக்கு பின்பதாக கூட 3 முறை Because I started comparing myself with my friends in that way that because they became senior to me, some of my friends they became doctors, some of the friends they became advocates, some of my friends they became good officers. 5 ஆண்டுகள் சுயநலை விழுந்து பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் படுத்த படுக்கையே இருந்த நான், என்னோடு கூட படித்த நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்களாய் மாறிவிட்டார்கள், இன்ஜினியராய் மாறிவிட்டார்கள். Even my younger brother and younger sister, they became senior to me. என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி எனக்கு மூத்தவர்களாய் மாறிவிட்டார்கள் படிப்பு. I was
அவர்களுக்கு I used வழிகாட்டினவன். to teach them நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன். with the grace of God. I have two brothers and one sister. எனக்கு ரெண்டு தம்பியும் ஒரு தங்கச்சி உண்டு. My younger brother is a lecturer in the government school. என்னுடைய தம்பி வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவன் டீச்சராக இருக்கிறான். Both wife and husband they are the government lecturer. ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க நல்ல டீச்சராக இருக்காங்க. My youngest brother is a professor in the university. என்னுடைய தம்பி ஒருவர் அவர் பெரிய யுனிவர்சிட்டில ப்ரொஃபஸராக இருக்கிறார். And his wife is also professor in the வைஃபும் அவங்க பெரிய ஆசிரியராக இருக்கிறார். My sister, whom she got married, is in the faith, is a police officer in our district. என்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் ஜம்முடைய டிஎஸ்பியா இருக்கிறார். But this everything we got this after coming to faith. இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது இயேசுவை நாங்கள் விசுவாசித்ததனால. Hallelujah. Hallelujah. I started comparing myself நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தேன். with my friends. என்னுடைய நண்பர்களோடு. And I tried to tell suicide, Lord, what will I do on this earth now? I have lost my time. I lost my career. நான் 5 வருடங்களுக்கு சுகமாக்கி வந்த பின்பதாக என்னுடைய நண்பர்களோட என்னை ஒப்பிட்டு, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையை இழந்து போனேன், என்னுடைய நேரத்தை இழந்து போனேன், நான் என்னுடைய ஞாபக சக்தி இழந்து போனேன், நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்று சொல்லி தற்கொலைக்கு கூட முயற்சி செய்தேன். I had a dream to become an officer in the government administration. நான் ஒரு அரசாங்க அதிகாரியாக மாற வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு கனவு இருந்தது வாழ்க்கையில். I started speaking to myself, now I am the useless person in the world now. நானே என்ன பார்த்து சொல்லிவிட்டேன், நான் ஒரு உபயோகமற்றவன், இந்த உலகத்துல உபயோகமற்ற ஒரு மனுஷனாக வாழ்கிறேன் என்று சொல்லி. God has granted me a new life, but what will I do with this new life now? ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தும் இந்த புதிய வாழ்க்கை பிரயோஜனமற்றதா இருக்கிறது. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு ஞாபக சக்தி இல்லை, எனக்கு படிக்க ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தேன். My family, when they came to know that, they talked to the pastor that Sunil, our son, is trying to take the suicide. He's very upset. He's very disturbed. என்னுடைய சபை போதகரை பார்த்து என்னுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க, இவன் இப்படி கம்பேர் பண்ணி இப்படி ஒப்பிட்டு இவன் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான் என்று என்னுடைய போதகர்கள் சொன்னாங்க. And even my dad, he used to encourage me, leave the study, leave the education, you start a business now. என்னுடைய அப்பா கூட என்னை பார்த்து சொன்னாங்க, எப்படியாவது நீ படிப்பை விட்டுட்டு நீ படிக்க நினைக்காத, நீ எப்படியாவது வேலை செய்ய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு சொன்னாங்க. But I was very bound to my aim. ஆனால் நான் முழுமையாக எனக்கு எப்படியாவது என்னுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் காத்துக் கொண்டிருந்தேன். But the pastor really encouraged me from the word of the Lord. ஆனால் என்னுடைய போதகர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக வேதத்திலிருந்து என்னை எப்படி To spend time in prayer, read the Bible. அவர் என்னோடு கூட நேரம் செலவிட்டு நீ வேதத்தை வாசி என்று என்னோடு கூட உற்சாகப்படுத்தினார். And I started reading the Bible. நான் I வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். started praying before God. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க The ஆரம்பித்தேன். Lord started speaking to me. ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார். In 2008, 2008ஆம் ஆண்டு the Lord clearly spoke to me. ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். You are not the useless person. நீ வந்து ஒரு உதவாக்கரை கிடையாது. I am going to use you for my kingdom. நான் உன்னை என்னுடைய ராஜ்யத்தின் படிக்காக உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னேன். Don't see yourself as a useless. நீ உன்னை ஒருபோதும் உதவாக்கரை என்று பார்க்காதே. You are going to be a mighty vessel. I am going to use you. நான் உன்னை ஒரு வல்லமையான கருவியாக பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் You are going to be my instrument now. நீ என்னுடைய கருவியாக பயன்பட போகிறேன் என்று கர்த்தர். Stop comparing yourself with the worldly people. நீ ஒரு நாளும் மற்ற உலக மனுஷனோடு உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. You are going to be a messenger of God. நீ ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்பட போகிறாய். I am calling you for my kingdom. நான் உன்னை என்னுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கிறேன் என்று சொல்லி. I am calling you for my glorious work. நான் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னார். After listening the voice of the Lord, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட நான் I fully committed myself நான் முழுவதுமாக தேவனுடைய பணிக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். for His glorious service. For His glorious service. என்னுடைய மகிமையான ஊழியத்தை நான் அர்ப்பணித்தேன். But I would love to encourage you that even I have a gap of 5 years. Some youngsters are there. It's some in our education sector somehow something happens and we will be having a gap of 2 or 3 years. And they left their study, they left their career, they became hopeless. சில நேரத்துல எனக்கு 5 ஆண்டுகளுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம நான் ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் கூட சிலர் 5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 3
தொடர போகிறேன். He told me that we don't want to put a pressure on you. அவர் சொன்னார், நீ ஒண்ணு உன்னை பிரஷர் பண்ணிக்கணும், You pray and take, you pray and take the step. நீ ஜெபத்தை நீ உன்னுடைய காலடி எடுத்து வை. The Lord started encouraging me through His word. ஆண்டவருடைய வார்த்தை மூலமா என்னை உற்சாகப்படுத்து. If He can grant me a new life, அவர் ஒரு புது வாழ்க்கை எனக்கு தர முடியும் என்றால், He can grant me a new career also. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் தர He முடியும். can fill me with His new wisdom also. அவருடைய புதிய ஞானத்தினால் என்னை நிரப்ப முடியும். He can do everything. அவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உதவி He செய்வார். can turn all the impossibilities into possibilities. முடியாதவைகள் எல்லாம் முடியும் என்று கர்த்தரால் மாற்ற முடியும். I joined the college. நான் வேதாகம கல்லூரியிலே And my professor, they told me, you choose some another kind of subjects because you forgot all the physics, chemistry and mathematics. This will be very tough for you. உலக பிரகாரம் படிப்புல என்னுடைய கல்லூரியிலே சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து God படிக்கணும். led me to choose this subject, and with the grace of God, ஆண்டவர் என்னை நல்ல ஒரு படிப்புல எனக்கு சேர்த்தார். with good marks I passed. நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றேன். I got passed in my BSc. என்னுடைய பிஎஸ்சி சப்ஜெக்ட்ல நான் பாஸ் And after that I joined SCBC. When I came to know about my calling, that God has placed a calling upon my life for His service. ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நான் வேதாகம கல்லூரி, பெங்களூர் வேதாகம கல்லூரியில் நான் இணைக்கப்பட்டேன். And I really thank God for that 3 years which I spent in SCBC. 3 வருடங்கள் அந்த வேதாகம கல்லூரியிலே படிக்க கர்த்தர் God really எனக்கு opened my eyes to the truth. ஆண்டவர் இந்த சத்தியத்தை காணும்படி கண்களை I really திறந்தார். transformed my life fully. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது. And He enabled me to build the relationship with the ஆண்டவர் நல்ல உறவுகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். different people and from the different cultures. வித்தியாசமான கலாச்சாரத்தில் வித்தியாசமான இடத்தில் உள்ள நண்பர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். One of the examples you can see before yourself. அதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற உங்களுடைய போதகர். Who's that? யார் அவரு? Anderson. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Our friendship got started in SCBC. எங்களுடைய நட்பு பெங்களூர் வேதாகம கல்லூரியில் ஆரம்பமானது. Our friendship started when I was fully broke. எங்களுடைய நட்பு தொடங்கின நேரம் வந்து நான் முழுவதுமாக வேதாகம கல்லூரியிலே உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக Because when I joined SCBC, Bangalore, நான் எஸ்ஐபிசி வேதாகம கல்லூரி வேதாகம பெங்களூர்ல நான் சேர்ந்த பொழுது to pursue my master of divinity. என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி நான் படிக்க என்னுடைய உயர் படிப்பை நான் படிக்கும் பொழுது I was one of the guys in my batch who got failed in all subjects in the first semester itself. முதல் செமஸ்டர்ல எல்லாவற்றிலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். எல்லாத்தையும் தோத்து போனேன். Before that I was a coach. நான் வரதுக்கு முன்னாடி பயிற்சியாளராக இருந்தவன். I was thinking myself like hero now. நான் வேதாகம கல்லூரி போனது நான் தான் ஹீரோ நினைச்சேன். Yes, became zero. ஆனா வேதாகம கல்லூரி எனக்கு ஜீரோவா மாறிட்டது. Even the college administration they decided that to shift me from admin to DTH, diploma in theology. என்னுடைய உயர் கல்வியிலிருந்து என்ன சாதாரண டிப்ளோமாக்கு மாத்தணும்னு சொல்லி என்னுடைய அதிகாரிகள் எல்லாரும் காலேஜோட அத்தாரிட்டிஸ் எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க. They decided to shift me. I decided to shift from Bangalore. என்னோட குறைவான படிப்புல போடுறதுக்காக காலேஜ் வெளியே போட நினைச்சேன். I decided to quit the college. நான் வந்து இந்த வேதாகம கல்லூரி வெளியே போய் படிப்பு வர மாட்டேங்குது வெளியே போட To நினைச்சேன். leave the college. காலேஜ் விட்டு வெளியே I started doubting upon the call which God had placed. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நான் ஆண்டவருடைய அழைப்பின் மேலே I சந்தேகப்பட்டேன். started asking God, really, you had called me for ஆண்டவரே your உண்மையாகவே நீர் என்னை அழைத்தீரா என்ற சந்தேகம் கூட எனக்கு இருந்தது. In that situation, Pastor Gideon, he was the one who entered into my room. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பாஸ்டர் கிதியோனுடைய அறைக்கு வந்தார். When he came to know that Sunil is going through such a situation, அப்படி அவருடைய அறைக்கு சென்று அவர் என்னிடத்துல நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் போகிறாய் என்று என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். after that I had a lot of friends, but Pastor Gideon is the one who entered into my room. And நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலையில என்னுடைய அறைக்குள் நுழைந்தது பாஸ்டர் encouraged me from the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். And counseled me from the word of God. ஆண்டவருடைய ஆலோசனை வேதத்திலிருந்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். And prayed for me. எனக்காக ஜெபித்தார். One of the things I would like to tell you, நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். the pastor is the best counselor you have. You are the really blessed.
புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்களுடைய போதகர் தான் மிக சிறந்த ஆலோசகர் என்று நான் நம்புகிறேன். One of the things I learned from his life in SCPC now, learning still, I'm learning from his life. He's a good prayer warrior. Hallelujah. அவர் மிகவும் ஜெப வீரர் என்பதை நான் பார்த்து இன்றைக்கு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். I don't know how did he pass all the subject, but whenever I used to see him, he's praying only. அவர் எப்படி சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணார் எனக்கு தெரியாது. ஆனா எப்போதெல்லாம் அவரை பார்க்கிறேன் அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். Because of his prayer life, sometimes he used to come, not sometimes, every time he used to come in the class and late hour. அவர் ஜெபிக்கிற மனுஷராக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு லேட்டா தான் வருவார். As he entered into my room, he started encouraging and started praying for me. என்னுடைய அறைக்கு வந்து என்னை எப்படியாவது உற்சாகப்படுத்துவார், எனக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பார். I started looking at his face. I started thinking, there is a lot of difference. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசம் எங்களுக்குள்ள இருக்குது, கருப்பு வெள்ளை. From Jammu and Kashmir, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து the top of India, இந்தியாவினுடைய உச்சத்துல இருந்து is from the top, from the bottom of India. இந்த இந்தியாவுடைய கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு நபர். I was struggling too much even to speak in English at the time. அந்த நேரத்துல இவரோடு ஆங்கிலத்துல பேசுவது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. He was speaking in Tamil, he was speaking in English. நானும் ஒரு தப்பான இங்கிலீஷ்ல பேசுவேன். I could understand. அவரு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவாரு. But what I speak, I don't know whether it is that or not. I was speaking in a broken way. அவர் நான் பேசுறதுக்கு புரியுமா என்னவோ தெரியாது, ஆனா எப்படியோ புரிஞ்சுக்குவாரு. But whatever was in my heart, he was responding according to that. என்னுடைய மனசுல என் வார்த்தையினால் புரிய வைக்க முடியாது, ஆனா என் மனசுல என்ன இருக்குது என்பதை அவர் புரிந்து கொண்டார். Whatever I used to speak in a broken way, he could understand. நான் என்னதான் உடைச்ச இங்கிலீஷ்ல பேசினாலும் அவர் புரிஞ்சு கொள்வார். Hallelujah. Hallelujah. என் நிலைமை பார்த்தீங்களா? In that way, the God established that relationship. அந்த நேரத்துல தான் எங்கள் உறவை கர்த்தர் கட்டி எழுப்பினார். இன்றைக்கும் 15 ஆண்டுகள் இந்த உறவு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. Because of that bond only today I am here. இதனால தான் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நான் இருப்பதற்கான காரணம். Hallelujah. 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 I really thank God for such a friendship. நான் இப்படிப்பட்ட நல்ல நட்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And God has blessed. I'm married and God has blessed me with the 2 kids. One of my the elder is one my son and the one daughter. எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. மூத்தது என்னுடைய மகன், இரண்டாவது ஒரு பொண்ணு. I'm the husband of one wife also. எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், நானும் ஒரே ஒரு புருஷன் தான், அவங்களுக்கு இருக்கு. And he has blessed me with one wife. blessing more. அவருக்கு ஒரே ஒரு மனைவியால் கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். My wife is also into good time. அவங்களும் முழு நேர ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். At the last I would say, please keep praying for us. Keep praying for us. எங்களுக்காக நீங்கள் குடும்பமாக நீங்கள் நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Keep praying for the ministry in Jammu and Kashmir. ஜம்மு காஷ்மீர்ல ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். In Jammu and Kashmir, the state has 20 districts. 20 மாவட்டங்கள் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது. If you see here 20 districts, only in few districts we see the pastor. கொஞ்சம் மாவட்டங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். At least we see at least 4-5 districts only we could see the churches or the pastors or the church believers. 4-5 மாவட்டங்கள் தான் சபைகளும் ஊழியர்களையும் உங்களால பார்க்க But in முடியும். the many districts there is no any pastor. அநேக மாவட்டங்கள்ல ஊழியர்களோ சபையோ எதுவுமே கிடையாது. There is no church at all. எந்த சபையும் கிடையாது. But the word of the Lord says, the harvest is plentiful, the laborers are few. வேதவசனம் சொல்லுகிறது அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. Have a burden for such a places where the gospel has not been reached yet. நமக்குள்ள ஒரு பாரம் தேவை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்திலெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். Hallelujah. 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 We are called to fulfill the great commission of our Lord. ஆண்டவர் தம்முடைய பெரிதான மகிமையான ஊழிய
நிறைவேற்றுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். The word of the Lord says, "Go and make disciples of all nations." ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள். This is the mandate which is given to the church. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. Somebody has to go from the church. நாம் யாராவது சபையிலிருந்து செல்ல வேண்டும் ஊழியத்தை செய்வதற்கு. Somebody needs to come out from the comfortable zone. நம்முடைய சௌகரியமான நம்முடைய வசதியான சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Please come out from this place. If God has really called you for His ministry, for His mission, please come out from your இந்த comfortable zone. இடத்திலிருந்து நீங்க வெளியே வந்து வட இந்தியாவிலே ஊழியம் செய்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Come out from this place, Thoothukudi. இந்த தூத்துக்குடியிலிருந்து முதல்ல வெளியில வரணும். Go to those places where Lord wants you to go வட இந்தியாவிலே தேவனை குறித்து அறியாத அநேகருக்கு கர்த்தரை குறித்து சொல்லுங்கள். and share the gospel of Jesus. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். The church is given a mandate to send someone to the mission field. யாரையாவது வட இந்திய ஊழியத்துக்கு நம்முடைய சபையிலிருந்து அனுப்ப வேண்டும். Your many families are sitting over here. நிறைய குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். At least one member from your family you should send for this உங்கள் purpose. குடும்பத்தில் இருந்த ஒருவரையாவது நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. God is looking for the people who's willing to go, who's willing to send for in the mission field. God is looking for the people who's willing to give and to pray. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யார் போவார்கள், யார் ஊழியத்துக்கு அனுப்புவார்கள், யார் ஊழியத்திற்கு கொடுப்பார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Will you be willing to take part நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தோடு இணைவதற்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? in this great commission of our Lord Jesus ஆண்டவருடைய Christ? பெரிதான இந்த ஊழியத்தை செய்வதற்காக. Hallelujah. Hallelujah. You know, at the last I will say that we all know how the prophet Isaiah ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய அழைப்பை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். how did he respond to the Lord's call? அவன் எப்படி ஆண்டவருடைய அழைப்பிற்கு அவன் மறுமொழி கொடுத்தான் என்று உங்களுக்கு தெரியும். When the Lord said, "Whom shall I send? ஆண்டவர் சொல்கிறார், யார் எனக்காக போவார்கள்? Who will go for me?" எனக்காக யார் போவார்கள்? நான் யாரை அனுப்புவேன்? You know how did the prophet Isaiah respond ஏசாயா to this எப்படி call? சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். He said, "Lord, here I am. ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன், Send me." என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொல்கிறார். Now the Lord is looking the Isaiah from this church. ஆண்டவர் இந்த சபையில் ஒரு ஏசாயாவை எதிர்பார்க்கிறார். Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆமென். Hallelujah. We have to take this great commission seriously. ஆண்டவருடைய பணியை நாம் மிகவும் முக்கியமாக நினைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. God has commissioned us. God has given us His mandate. This is the responsibility up to us. நம்முடைய கடமையாக இருக்கு. கர்த்தர் கொடுத்த இந்த பணியை நாம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. To pray for the fulfillment of our great commission of our Lord Jesus ஆண்டவருடைய Christ. சுவிசேஷ பணி நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You have to go. நாம் செல்ல வேண்டும். You have to make the disciples. நாம் சென்று சுவிசேஷங்களை You have to teach the word of God to the ஆண்டவருடைய people. வார்த்தையை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். You have to share the gospel of Lord Jesus Christ. ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்ல The வேண்டும். gospel we are carrying has power to transform the lives of the people. நாம் சுமக்கிற இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. The people outside of the church, they are perishing day by day. இந்த சபைக்கு வெளியே இருக்கிற अनेक ஜனங்கள் நாளுக்கு நாள் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். They need the gospel of Jesus Christ. அவர்களுக்கு தேவனுடைய சத்திய வார்த்தைகள் தேவை. And you and me have responsibility to carry this gospel and save the lives of the people. நீங்களும் நானும் தான் அந்த குடும்பங்கள் காப்பாற்றப்படுவதற்கு, அந்த மனிதர்கள் காப்பாற்றப்படுவதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். Because the gospel that we are carrying has the power to transform the lives of the people, to heal the people, to deliver the people, to give hope to the hopeless. நாம் சுமக்கிற இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை விடுதலையாக்குவதற்கு, ஒரு மனுஷனை சுகப்படுத்துவதற்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அது வல்லமையுடையதாக இருக்கிறது. Today I am here in midst of you because somebody shared the gospel. நான் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே உங்கள் முன்பதாக நிற்பதற்கு காரணம் யாரோ ஒருவரின் வீட்டுக்குள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்ததினால் மட்டுமே. You know the good news of Jesus Christ. Don't keep it with you only. நீங்க மட்டுமே இந்த சுவிசேஷத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். Don't hold on to yourself only. நீங்களே அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். This is the gospel the Lord has given us to share to somebody. இந்த சுவிசேஷத்தை பலருக்கும் அறிவிக்க கர்த்தர் அழைக்கிறார். Not to keep it yourself, நாம் இந்த சுவிசேஷத்தை வைத்துக் கொள்ள கூடாது. not to hide it.
அதை ஒளித்து வைக்க கூடாது. We don't need hiding this gospel. இந்த சுவிசேஷத்தை நாம் ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. We are called to share this gospel. நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். Hallelujah. 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 Because this is the gospel ஏன்னா இந்த சுவிசேஷம் has saved my life. இந்த சுவிசேஷம் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றினது. இந்த சுவிசேஷம் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. Has brought me for His glorious work. ஆண்டவர் இந்த சுவிசேஷத்துக்காக என்னை Has அழைத்தார். delivered me from the power of the darkness. என்னை அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் என்னை ஆச்சரியமான ஒளிக்கு Has கொண்டு வந்தார். brought me to His eternal truth. அவருடைய நித்திய சத்தியத்திற்கு என்று கர்த்தர் என்னை அழைத்தார். Hallelujah. 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 Would you close your eyes? எல்லாரும் கண்களை மூடி Bow our head and look unto God in prayer. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா மாற வேண்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம்